ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்க படம் ஒரு வித்தியாசமான படம். பேருக்கு வித்தியாசம் சொன்னா அது கரெக்டா இருக்காது. படத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லே சின்னதா திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ ஒரு நாள் மீடியாவை பாக்குறான். மீடியாவுக்கு பின்னாடி இருக்கிற செய்திகளை அதை உருவாக்குற விதமும் தெரிஞ்சுக்கிறான். நம்மளும் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கலாம்ன்ற முடிவுல இறங்குறான். அப்படி அவன் இறங்கி அந்த செய்திகளுக்காக அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்ற சொல்ற படம் தான் த நைட் காலர். சீரியஸா இந்த படம் ஒரு ஒர்த்தான படம். இந்த படத்தை நம்ம சேனல்ல போடும்போது கண்டிப்பா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இல்ல கார்ப்பரேட் கிளைம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படத்தை அதிகமா பேசல யாருமே. ஆனா இது ஒரு ஹிட்டான படம். இந்த ஹீரோக்கு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுத்த படம். இந்த படத்துல ஒரு சீன்ல கையில அடிபட்டு நிறைய ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு இந்த ஹீரோ. ஓபன் பண்ணா இந்த படத்தோட ஹீரோ பேரு லூ. சின்னதா திருடிக்கிட்டு கிரைம் பண்ணிக்கிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ கூட திருடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த வீட்டை சுத்தி இல்ல கம்பெனியை சுத்தி எல்லாம் நம்ம பெரிய பெரிய வலைங்க எல்லாம் போடுவோம்ல பாதுகாப்புக்காக. அது மாதிரி இங்க ஒரு கம்பெனி இருக்கு, அதை சுத்தி வலை இருக்கு. அந்த வலைய கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அங்க போலீஸ் செக்யூரிட்டி ஒருத்தர் வந்துடுறாரு. யாரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சாரி சார் நான் இங்க வழி தவறி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறேன். இங்க எப்படி நீ வந்திருப்ப, உள்ள எப்படி நீ வந்த அப்படின்ற மாதிரி அவரும் டவுட் வருது. முதல்ல உன் காடை காட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வருங்க சார் காட்டுற அப்படின்ட்டு கிட்ட போனா அவரு ஒரு காஸ்ட்லி வாட்ச் போட்டிருக்காரு. நம்மளுக்கு தான் காசு இல்லையே, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு உடனே கிட்டண்ட வந்தவொடனே அவர் அட்டாக் பண்ணி அவுட் இருந்து வாட்சி அவரோட காரையும் திருடி பின்னாடி ஒரு வலையை வெட்டிட்டு இருந்தான்னு சொல்லலாம். அந்த வலையும் தூக்கிட்டு போய் இந்த பொருள்லாம் எடுத்துட்டு காசு கொடுப்போம் அந்த எடைக்கு போற மாதிரி. இந்த வாட்சையும் கொடுக்குறான். அவன் இவன் சொல்ற ரேட்டுக்கு பிடி கொடுக்க மாட்டான்றான். ரேட் அதிகமா கேட்டு பார்ப்பான். ஆனா அந்த ஆளு பிடி கொடுத்து பேசவே மாட்டான். இதான் காசு அப்படின்ற மாதிரி சொன்னா சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி அந்த வாட்சுக்கான காசையும் வாங்கிட்டு வந்துடுறான். இப்படியே அவன் வண்டியில போயிட்டு இருக்கும்போது பின்னாடி போலீஸ் துரத்திட்டு வர்ற மாதிரியும், ஆஹா நம்ம மாட்டிக்க போறோமே அப்படின்ற மாதிரி பயத்துல இருப்பான். நம்மளும் பார்க்கும்போது அவன் மாட்டா போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா போலீஸ் இவனையும் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு இவங்க ஸ்பாட்ல போயிட்டு இருப்பாங்க. கீழே இறங்கி அங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல இன்னொரு வேன் வருது. வந்து அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வேகமா வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு டவுட், எப்படி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போலீஸ் வருது, அதுக்கடுத்து உடனே இவன் வரான், எப்படி இவன் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி இவனும் டவுட்டா இருக்கும். கிட்ட போயிட்டு நீங்க எந்த சேனல் எந்த ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் எந்த சேனலுக்குலாம் வேலை செய்ய மாட்டேன், வீடியோ எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அது யார் கரெக்டா அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த வீடியோ வித்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதுதான் என்னோட வேலை. உடனே நம்ம ஹீரோக்கு பரவாயில்ல இப்படி வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அந்த வீடியோ இருக்கிறவன்ட்ட, சார் இப்ப நான் கொஞ்சம் நாளா வேலை இல்லாம தான் இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வேலை சேர்த்துக்கிறீங்க தம்பி, இப்ப அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவான். இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தால அவன் பேர் வந்து ஜோ. இந்த ஜோவோட கார்ல ஒரு ரேடியோ இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த போலீஸோட வாக்கி டாக்கிய இவங்க வந்து அதுல பேசப்படுற விஷயங்களை இவனோட ரேடியோல கேட்கற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இந்த போலீஸோட வாக்கி டாக்கில இது மாதிரி பக்கத்துல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. வண்டி எடு, அடுத்த வேலை நமக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஜோ கிளம்பி போறான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு போயிட்டு நியூஸ் சேனல் பார்ப்பான். அந்த ஜோ எடுத்திருந்த வீடியோ எல்லாமே இதை வந்துட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோக்கு இந்த வேலை நல்லா ஈஸியா இருக்கும் போல, ஈஸியா சம்பாதிக்கலாம் நிறைய அப்படின்ற மாதிரி ஐடியா வருது. திருடி எவ்வளவு நாள் தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறது, நம்ம வேலையை மாத்திப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். வேலையை மாத்திக்கணும் முடிவு பண்ணான். அதே சமயத்துல அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கேமராலாம் வாங்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப பீச்ல ஒருத்தன் சைக்கிள் எடுத்து வந்து நிப்பாட்டான். இது அடிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கிள் அடிச்சு கேமரா வாங்குறதுக்கு இந்த காசு பத்தல. அப்ப என்ன பண்றான்னா, அந்த கடைக்காரங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஏதாவது பழைய கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறான். போலீஸ் பேசுற இன்ஃபர்மேஷனை எப்படி இது பண்ணலான்ட்டு அந்த ரேடியோ ஸ்கேனரையும் வாங்குறான். இல்லீகலா அதை யூஸ் பண்றதும் இல்லீகல். ஆனா நம்ம ஹீரோ வேற வழி இல்ல, நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதால அந்த வேலையும் செய்யறான். அந்த ஸ்கேனர்லயும் இவனுக்கு ஏத்த மாதிரி சின்ன கேஸா வரும். அதெல்லாம் டிவில போடுற அளவுக்கு ஒரு பெரிய கேஸாவே இருக்காது. அதையும் விடாம வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நடந்திருக்குன்னு விஷயம் தெரிய வருது. ஹீரோ கார் எடுத்துட்டு அங்க போனா இவனுக்கு முன்னாடி அங்க ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். எவன் என்ன பண்ணா எனக்கு என்ன, நானும் வீடியோ எடுப்பான் அப்படின்ற மாதிரி எடுக்க ஆரம்பிப்பான். அவனாவது தள்ளி தான் எடுத்துட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா, ஜூம் பண்ணி கிட்ட க்ளோஸ் அப்லாம் போய் எடுக்க ஆரம்பிச்சோடனே அங்க போலீஸ் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க என்னையா வேலை உங்களுக்கு, போங்க தூரமா போங்க போங்க அப்படின்ற மாதிரி விரட்டுவாங்க. முன்னாடி ஏற்கனவே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தா சொன்னேன். அவன் ஏன் நான் தள்ளி தானே எடுக்கல, நீ ஏன்டா கிட்ட போய் எடுத்தான் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இன்னைக்கு உன்னால என் பொறுப்பை போச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிடைச்ச வீடியோவை ஒருத்தவங்கள்ட்ட பேரம் பேசிட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோவை ஒட்டிக்கிட்டு இருப்பான். சரி நம்மளும் யார்ட்டையாவது விற்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிவி சேனல் போறான். இங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின் கேட்டாங்க. இந்த பொண்ணு பேரு நீனா. இந்த பொண்ணு இந்த டிவி சேனல்ல ஒரு மேனேஜர் அப்படின்ற மாதிரி போஸ்டிங்ல இருக்கும். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், இதே மாதிரி எனக்கு ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதோட ஃபுட்டேஜ் இருக்கு, நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி எங்க போடு அப்படின்ற மாதிரி போடுறான். இதை அவன் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதால எதுவும் தெளிவா வந்திருக்காது. இவன் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி செட் பண்ணிருப்பான்ல, அதெல்லாம் முன்னாடி வரும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் ஆனதை க்ளோஸ் அப்ல அழகா எடுத்து வச்சிருக்காங்க. சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, சரி இந்த வீடியோக்கு நீ எவ்வளவு கேட்கற அப்படின்னும் போது $1000 கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, ஏன்பா இதுக்கெல்லாம் எப்படி $1000 தர முடியும், வேணா 250 200 தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி கொடுக்கறத கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு போறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இதே மாதிரி எனக்கு நிறைய ஃபுட்டேஜ் தேவைப்படும், இனிமேல் நீ எப்பயாவது வீடியோ கிடைச்சிச்சுன்னா எடுத்துட்டு வா, நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு
டிவி போட்டு பார்க்குறான், இவன் எடுத்தது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி முதல் தடவை இவன் எடுத்தது வந்திருக்கு பார்த்த உடனே செம்ம ஹாப்பியாக வரான். அப்பதான் அந்த கூகுளில் டைப் பண்ணி பார்க்குறான், இந்த போலீஸ்க்கான கோட்வேட்லாம் இருக்கு, எமர்ஜென்சிக்கு, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்படின்னு ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு கோட்வேட் இருக்கு. அதெல்லாம் எது இதெல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதை மட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கிறான். போலீஸ் இந்த வாக்கி டாக்கி எல்லாம் பேசுவாங்களா அந்த கோடு. வேலை இல்லாம இருந்த இவனே இப்ப வேலைக்கு இன்னொரு பையனை இன்டர்வியூ எடுக்கிறான். ரிச்சர்ட்னு ஒரு பையன் இந்த மாதிரி கூட மாட ஹெல்ப் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், இந்த கோட்ஸ் எல்லாம் நீ கத்துக்கு அப்படின்ற மாதிரி அந்த கோடெல்லாம் இவனையும் படிக்க வைக்கிறான். தினமும் உனக்கு $30 தரேன் அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்றான். அவனுக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற சந்தோஷத்தை சரி நான் கண்டிப்பா வரங்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். நைட்டு ஒரு கேஸ் பக்கத்துல இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கார் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி இவனையும் கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ வேகமா கார் ஓட்டிட்டு போறத பார்த்துட்டு பொறுமையா போங்க அப்படின்னு உடனே இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வேகம் தான் முக்கியம், நம்ம போலன்னா வேற யாரையோ போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டன்ட் மேப்பை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இவன் மேப் சொல்லி இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தாக்கா முன்னாடி போயிருப்பாங்க, ஒரு 5 பிளாக் முன்னாடி போயிருப்பாங்க. திருப்பி சம்பவ இடத்துக்கு அந்த ஃபயர் ஆன இடத்துக்கு வந்து பார்த்தாக்கா ஃபயர் இன்ஜின் எல்லாம் அணைச்சிட்டு இருப்பாங்க. இங்க முன்னாடியே இந்த ஜோ வந்து வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிருப்பான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து நீ இந்த வேலையில இறங்கிட்டியா, வேலையில் வந்து கரெக்டு தான் ஆனா வேகமா வரணும் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு அவனும் போயிடுவான். உடனே நம்ம ஹீரோக்கு செமக்கும் ஒரு ஒன்னால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்ப அங்க இருந்து $5 பெட்ரோல் செலவு பண்ணி வந்திருக்கோம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காத நீ பாத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வான் பண்றான் அவனை. அப்பதான் பக்கத்துல ஏதோ துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது நம்ம ஹீரோக்கு. உடனே இங்க இருந்து கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா எல்லாமே ரிஸ்ட்ரிக்ஷனா இருக்கு, ரொம்ப பரபரப்பா இருக்கு, எப்படியும் உள்ள போய் எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஹீரோ என்ன பண்றான்னா யாருக்கும் தெரியாம ஸ்பாட்ல உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேமராவை எடுத்துட்டு போறான். அந்த ஃபுல்லாவே ஷூட் பண்றான் எல்லாத்தையுமே. போயிட்டு அந்த டிவி சேனல்ல இருக்கிற பொண்ணுகிட்ட இதை கொடுக்குறான். இதே மாதிரி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, எந்த டிவிலையும் எந்த நியூஸ்லயும் வரவே இல்லை, இது கண்டிப்பா ஒரு சென்சேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பாராட்டுறாவ. நம்ம ஹீரோக்கும் ஏற்கனவே இந்த பொண்ணு மேல ஒரு க்ரஷ் இருக்கு, அதனால அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு இது வரைக்கும் ஒண்ணு எடுத்த ஃபுட்டேஜ் நேம் வைஸா லிஸ்ட் அவுட் பண்ணி சேவ் பண்றான். இதே மாதிரி நிறைய கேசஸ் வருது, எது வந்தாலும் விடுறது இல்ல. நிறைய இதே மாதிரி கேசஸ் அட்டெண்ட் பண்ணி ஷூட் பண்ணி டிவிக்கு நிறைய வீடியோ கொடுத்து இந்த 2 மாசத்துல கார் வாங்கி அவன் நினைச்ச எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு கேஸ் வருது, பக்கத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னோடனே இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான், அதனால சிக்னல் போட்டிருப்பாங்க, சிக்னல்ல கூட நிக்காம இதெல்லாம் எவன்டா நின்னுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி அந்த ஆக்சிடென்ட் நடத்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த போலீஸ்லாம் இன்னும் வரவே இல்லை. அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த ஆளு வந்து லைட்ஸ்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும், டார்க் ஏரியால இருப்பான். அவனை தூக்கிட்டு வந்து கார் லைட்டுக்கு முன்னாடி போட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோக்கு என்னன்னா கண்டென்ட் தான் முக்கியமே, அதை வச்சு எப்படி காசாக்கலாம், அந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவன் பாவம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கவே மாட்டான். இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பான். அந்த பொண்ணுகிட்ட ஏற்கனவே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்லிடலாம். அந்த பொண்ணை இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் கூட்டிருப்பான். நான் எதுக்கு வரணும், நான்லாம் வரமாட்டேன், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஆனா எந்த ஒரு நம்பிக்கையில தெரியல நம்ம ஹீரோ, நீ கண்டிப்பா வருவ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஜோ சொன்னால கலாச்சிருப்பான்ல, இன்னும் சீக்கிரமா வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானே அவன். இதுவே நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன், ஒரு 4-5 பேர், நான் தனியா மட்டும் கேமரா வச்சுட்டு எடுத்தேன்னா கரெக்டா இருக்காது, நீ எடுக்கிறது வந்து ரியலா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து என் கூட சேர்ந்துரு, நான் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் பெரிய பெரிய டிவி சேனல்ல கொடுத்து நிறைய காசு சம்பாரிச்சு உனக்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தான் ஆள் நிறைய பேர் இருப்பாங்களே, என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ இவன்ட்ட வந்து வேலை கேட்டிருப்போம், ஆனா இவன் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி போக வச்சிருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ இதே மாதிரி சொல்லுவான். அந்த ஜோக் இதெல்லாம் கேட்கும் போது செமக்கம் வரும். ஹீரோ டின்னர் கூப்பிட்டு இந்த ஹீரோயின் வரமாட்டேன்னு தானே சொல்லியிருந்தான், ஆனா இங்க வந்திருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலான் இருக்கேன், தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன், எனக்கு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம், நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்றோம். நீ கூப்பிட்டன்ற ஃபார்மாலிட்டிக்காக தான் நான் வந்தேன், எனக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரி அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பியா போயிட்டு இருக்கான். அந்த ரிச்சர்ட்டை கூப்பிட்டு பக்கத்துல இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்ட்டு சீக்கிரமா போயிட்டு இருக்காங்க. அப்படி சீக்கிரமா போயுமே அந்த இடத்துல இந்த ஜோ சொன்னால அவன் முன்னாடி இருக்கான். என்னப்பா லேட்டா வர, உன் கடையை இனிமேல் நான் காலி பண்ண போறேன், எங்களை மாதிரி இன்னொரு டீமை நான் வர வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா டக்குன்னு நாங்க ஸ்பாட்ல இருப்போம், உன்ன மேல உன் கதையே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்கான். கார் ஆக்சிடென்ட் நம்ம ஃபுட்டேஜ் மட்டும் ஒன்னே ஒன்று இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்த உடனே டிஆர்பி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கோம். இது மாதிரி எடுத்துட்டு வர்றதா இருந்தா இனிமேல் வராதிங்க அப்படின்ற மாதிரி கத்திரும். செமகாண்ட்ல வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு இருப்பான். கண்ணாடி அங்க இருக்கும், அதை உடைச்சிருவான். ஹீரோ டிப்ரெஷன்ல உச்சத்துல இருப்பான். கட் பண்ணா கார்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஏதோ பண்ணிட்டு அவன் மட்டும் ஸ்கூலா நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் வேற ஏதாவது கேஸ் கிடைக்குமான்னு போயிட்டு இருப்பானோ அப்ப பக்கத்துல ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இவன் என்ன
பண்ணுவோம், ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு போவோம். அசிஸ்டன்ட் என்ன கேட்பானா, ஏன் நம்ம ஃபயர் நடந்திருக்கு அந்த இடத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா இது ரொம்ப முக்கியமான கேஸ், இதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனதை நம்ம ஹீரோ வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஆக்சிடென்ட் ஆன ஆளு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேந்து ஆளு ஒரு மாதிரியா இருப்பான். யாருன்னு பார்த்தாக்கா அந்த ஜோ கார்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால, இவனோட கார்ல தான் போய் பிரேக் ஒயரை பிடிங்கி விட்டு இருந்திருப்பான் போல. அதுதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவனும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் செம ஹாப்பியா இருக்கு, வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எனக்கு போட்டியாவா நீ வர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருக்கான். இந்த அளவுக்கு ஹீரோ மோசமா இருக்கான். போலீஸ்க்கு நியூஸ் வருது, பக்கத்துல ஏதோ கன் சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ அதை கேட்டு உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கொலைகாரங்க யாரையும் சுட்டுட்டு வெளியே வந்துட்டு ஓடுற மாதிரி அந்த ஃபுட்டேஜையும் எடுத்து வச்சுக்கிறான். இங்க உள்ள யாரை சுட்டா அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே போய் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். போலீஸ் வர்ற சவுண்ட் கேட்ட உடனே டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ் வர்றப்ப இவன் இங்க இருந்து இவனுக்கு பிரச்சனை ஆயிடல, இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வரும்ல. அதனால அவங்க வரத்துக்குள்ள இவங்க கிளம்பி போறாங்க. போயிட்டு அந்த ஃபுட்டேஜை எடுத்துட்டு போய் எடிட் பண்றான். எடிட் பண்ணி அந்த பொண்ணு ஒன்று செத்து கிடந்துச்சுல அந்த ஃபுட்டேஜை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். இதுக்கு எவ்வளோ, ஒரு 5000 போதுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லணும். 5000 இது எவ்வளோ பத்தும், 20,000 எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் ரொம்ப அதிகம் லூ, இதுக்கெல்லாம் அவ்வளோ காசு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு 15,000 கொடுக்கிட்டா அப்படின்னு அவன் சொல்றான், இதை பக்கத்துல எடுத்துட்டு போய் வேற டிவி சேனல்ல கொடுத்தானா எனக்கு இன்னும் அதிகமா காசு வரும், 20,000 வரும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகும். எப்படியோ ஹீரோயினும் அந்த காசை கொடுத்துட்றா. நம்ம ஹீரோக்கும் செம ஹாப்பியா இருக்கான். இப்போ அந்த ஃபுட்டேஜ் டிவியில டெலிகாஸ்ட் ஆகி டிஆர்பி எங்கேயோ போயிடுது. இவங்க தான் பீக்ல இருக்காங்க. ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கீழே கிடப்பா. அது ஒரு ரா ஃபுட்டேஜ். அது மேல அப்படியே பிளர் மட்டும் யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட வீடியோ போட்டு இந்த அளவுக்கு ரீச் ஆனதை நினைச்சு நம்ம ஹீரோவும் செம்ம சந்தோஷமா இருக்கான். ஹீரோ வீட்டுல இருக்கும்போது யாரோ காலி மேல் தட்டுறாங்க. யாருன்னு போய் திறந்து பார்த்தாக்கா போலீஸ். ரீசெண்டா இப்ப கொலை நடந்த அந்த வீடியோ எப்படி நீங்க எடுத்தீங்க, நாங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் போனேன், நானும் மீடியா தான், பக்கத்துல ஏதோ துப்பாக்கி சவுண்ட் கேட்டுச்சு, ஏதோ நம்ம கண்டென்ட் கிடைக்குமேட்டு நான் போய் பார்த்தாக்க 2 பேர் ஓடிட்டு இருந்தாங்க, சரியா மூஞ்ச நானும் பார்க்கல, இதான் உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி அடுத்து நாங்க ஏதோ விசாரணைக்கு உண்டா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போறாங்க. இவனும் லேப்டாப் எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதாவது டிவிக்கு அந்த பொண்ணு செத்து கிடக்குள்ள அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பான். இன்னொரு ஃபுட்டேஜ் யார் சுட்டுட்டு போனாங்கன்னு ஃபர்ஸ்டே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கறான். இவனோட ஐடியாவை பாருங்க, அந்த 2 ஃபுட்டேஜையும் டிவைட் பண்ணி ஏற்கனவே செத்து கிடந்த ஒரு பொண்ணு சொன்னல அந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்டான். இன்னொரு ஃபுட்டேஜ் தனியா டிவைட் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா இதையும் காசாக்கலாம், யார் சுட்டுட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல எல்லாருமே, அதனால அதை தனியா வச்சிருப்பான். கொலை பண்ணிட்டு கொலைகாரங்க தப்பிச்சு போறதுக்கான யூஸ் பண்ண அந்த காரோட நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு எங்க இருக்கானோ இவனு தான் அந்த கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றான். நைட்டே இவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டுட்டு போறான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க ஏன் ஃபுட்டேஜ் ஒன்னா கொடுக்கல அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்கும்போது ஹீரோ சொல்றான், நீ என்ன முட்டாளாடா, இப்ப அந்த கொலைகாரனை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம், எங்கேயாவது ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ்ட்ட கால் பண்ணி இங்கதான் அங்க இருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்தவொடனே அவனை அட்டாக் பண்ணணும் இல்ல ஓடணும், அதே நம்ம வீடியோ எடுத்து நம்ம 20,000 வித்துவோம், அதை வச்சு ஒரு கம்பெனி உருவாக்கலாம், நீ கண்டிப்பா ஒரு மேனேஜரா இருப்ப, நமக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க, இப்ப நீ சொல்லு உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு $70 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோ ஒத்துக்கிறான், $70 தானே அப்படின்ற மாதிரி. சரி சும்மா கேட்போம்னு கேட்டேன், அதனால தான் நீங்க $100 கேட்டிருந்தா தந்துருப்பீங்களா கேட்டா, நான் கண்டிப்பா தந்துருப்பேன்டா, இப்போதைக்கு உனக்கு $70 போதுமேடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி ஆஃப் பண்ண பாக்குறான். ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, நான் இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன்னு, எனக்கு நீங்க பெருசா ஏதாவது தரணும், என்னை இப்ப நீங்க 20,000 வாங்குறேன்னு சொன்னீங்களா, அதுல பாதி என்ன ஒரு பார்ட்னரா எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். சரி அப்ப நான் இந்த வேலையை விட்டு நிக்கிறேன், இனிமேல் நான் வரமாட்டேன், நீங்க தனியா பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கன்வின்ஸ் ஆகிறான். சரி நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஹீரோ உள்ளுக்குள்ள செம காண்டா இருப்பான். ஏன்னா இப்பதான் போலீஸ் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த நேரத்துல இவன் போனானா கரெக்டா இருக்காது, இவன் வேணும் அப்படின்றதால எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறான். உடனே ஹீரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல அந்த கொலைகாரங்க இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். போலீஸும் இந்த கொலைகாரங்க இருக்கிற இடத்துக்கும் வரும்போது இவங்க எல்லாம் ரெடியா இருக்கானு, கேமரா வச்சுட்டு மாத்தி மாத்தி ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கானுவ. அப்ப இந்த போலீஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த திருடங்களை போலீஸ் வர்றதை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே கொஞ்ச நேரத்துல பரபரப்பா ஆயிடுது. அதுல ஒரு கொலைகாரனை போலீஸ் சுட்டுறாங்க. இன்னொரு கொலைகாரன் கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப இவனும் கம்முனும் இல்லாம ஹீரோ அசிஸ்டன்ட்டும் கார்ல 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் சேசிக்கு அப்புறமா இந்த கொலைகாரனும் போலீஸ்காரும் நேருக்கு நேரம் மோதி கிளாஷ் ஆயிடுது. அந்த கார் இந்த இடத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் ஷூட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அந்த கொலைகாரன் செத்து கிடப்பான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோ, நான் இங்க இருந்து எடுக்கிறேன், நீ கிட்ட போய் க்ளோஸ் அப்ல எடுறா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட். அவனும் கிட்ட போய் எடுப்பான். அவன் செத்த மாதிரி இருப்பான். திடீர்னு அவன் போலீஸ் நினைச்சிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்ட கண்ணா பின்னான்னு சுட்டுருவான். இந்த இடத்துல டக்குன்னு போலீஸ் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே நான் ஸ்டாப்பா ஷூட் பண்ணிட்டு இருப்பான்.
அப்ப கீழே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவனுக்கு எல்லாமே தெரியும். நீ வேணும்லே தானே என்ன பிளான் பண்ணி சாவடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு ஆமாண்டா, நான் கொடுக்குற சம்பளத்தை நீ வாங்கிட்டு இருந்தா இப்ப உயிரோட இருந்திருப்ப, இப்ப பாரு தேவையில்லாம செத்து போற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். எல்லாம் ஹீரோவோட பிளான். ஏன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் இப்பயும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறானா, வருங்காலத்துல நம்மள என்னென்னலாம் பண்ணுவான், அதனால நீ இப்பயே சாவுடா அப்படின்ற மாதிரி வேணும்லே தான் மாட்டை வச்சு சாவடிச்சிருப்பான். அடுத்து ஒரு கம்பெனி உருவாக்கும், இவனை மாதிரி எத்தனை பேர் காசுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பிளான் ஹீரோடது. அசிஸ்டன்ட் சாவரப்பையும் அவனை வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த டிவியில ஹீரோயின் இருப்பாள் அவள்கிட்ட இதெல்லாம் காட்டுவான். ஒரு நியூஸ் எடுக்குது, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, இப்ப பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ், என்னோட அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா நடிப்பான். இப்ப மட்டும் நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட பேரம் பேசிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பா நான் உன்கிட்ட பேரம் பேச மாட்டேன், ஒரு $20,000 நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாத்தையுமே மனசை மாத்தி வச்சிருப்பான். உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. தன்னோட அசிஸ்டண்ட கொண்டு அதையும் ஒரு கண்டென்ட் ஆக்கி அதையும் காசு வாங்கினான்னா இவன் எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பான் பாத்துக்குங்க. அடுத்த நாளே ஹீரோவை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கேட்கும் போது கொலைகாரனை நீ பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன், இப்ப எப்படி எங்களுக்கு போன் பண்ணி நீ வர வச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, கொலை செய்யப்பட்ட பொண்ணை நான் வீடியோ எடுத்து சேனல்ல கொடுத்தேன், அந்த சேனல்ல இருக்கவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு கூட இவங்க வந்திருப்பாங்க, இது யார் எடுத்தது, நான் போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு நான் போலீஸ்ல சொல்லும் போது போலீஸ் அந்த இடத்துல வரும்போது இவங்களும் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ண இவங்க தான் அந்த கொலைகாரங்கன்னு. இதுல எனக்கு ஒரு பெரிய இழப்பாயிடுச்சு, என்னோட அசிஸ்டன்ட் கூட இருந்த அசிஸ்டன்ட் அவனும் தவறிட்டான், என்னமா கதை சொல்லி போலீஸையும் நம்ப வச்சிடறான். விசாரணை முடிச்சு நீங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, வெளியே கண்ணாடி போட்டுட்டு கூலா நடந்து வரான். ஹீரோவை பொறுத்தவரை எல்லாமே கண்டென்ட் தான், எல்லாமே காசு தான், இறக்கம் பாசம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அங்க இருந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல வாக் பண்ணிட்டு ஸ்டைலா போயிட்டு இருப்பான். ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கிறான். அந்த கம்பெனி பேரு VPN, வீடியோ ப்ரொடக்ஷன் நியூஸ். அதுக்கு கீழே ஒரு 3 பேரை சேர்த்து வேலை பார்க்க வைக்கிறான். நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய வேலை செய்ய போறீங்க தெரியுமா, இங்க இருக்கிற நியூஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா போகணும், நம்ம கொடுக்கறதா நியூஸ் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனா பயங்கரமா பேசுறான். அவங்க எல்லாருமே இதுக்கு தலையாட்டிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். அவங்களும் வண்டி எடுத்துட்டு பிரிஞ்சு போறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போறான்னு தெரியல, எப்படி எல்லாம் நியூஸை உருவாக்க போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உலக சினிமா உங்க ஸ்கிரீன்ல கொண்டு வர சேனல் தான் வேர்ல்டு சினிமா. இதை பற்றி பர்சனலாகவே நிறைய இருக்குது. இந்த ரீசெண்டாக நடந்த கேரளா இஷ்யூஸ்லாம் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே 100% உண்மை கிடையாது. நம்ம தான் புரிஞ்சு அதை நடந்துக்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி.